கர்த்தரை நாம் பயப்படுவதாக கத்த நாட்களில் உன் மத்தியிலே ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை கொடுத்து கற்றுவிட்ட பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். நாளைக்கு நீங்கள் வந்து கண்ணில் வச்சு ஒரு நிமிஷம் ஜெபிப்பீங்க. நன்றி பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். சப்பா ஆண்டவர் நீ பேசும் ஆண்டவரே பேசுவீங்களா பிதாவின் ஆவியன்னு சொன்னீரே ஆவியனை பேசுவீராக நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் பெருமையாக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கு நல்ல தகப்பனே ஆமே. இந்த நாளையிலையும் சில காரியங்கள் நம்ம வந்து சில காரியங்களில் பயந்து நம்ம இருக்கிறோம். யாராக தான் சரி நாட்களில் பயம் ஒரு பக்கத்தில் எடுத்துது மனுஷங்களை வந்து பயங்காட்டி கொண்டு இருக்குது. அந்த பயத்தை நிறுத்தி நினைச்சிடாங்கன்னா இப்படி ஒரு பயமா இப்படி ஒரு சூழல் வந்திருக்குதே, நான் எல்லாம் சரியா போய்கிட்டு இருந்தேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கலாம். ஆனால் வேதம் கூறுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பராக்கிரமசாலியை சொல்லி பேர் வைக்கிறார். பயங்கரமான பராக்கிரமசாலியை கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாராம். பராக்கிரமசாலியை நீ ஏன் பயப்படுறான்னு ஆண்டு கேட்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, நான் உன்னோடு செய்கிற காரியங்கள்லாம் பயங்கரமா இருக்கணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த காரியங்களை நம்ம செய்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறது கூட நம்ம மறந்து போக முடியாத பிசாசு சில காரியங்களை நமக்கு ரோகமா நினைச்சிடறான். அப்படியும் பயங்கரமான காரியங்களை செய்யறான். அதனால நம்மளுக்கு பயங்காட்டுறதுக்கு அவன் போடுற திட்டங்கள். ஆனா எந்த ஒரு நீங்க பயத்துக்கும் இடம் கொடுக்காதபடி கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்க இருந்து ஆண்டவர் சர்வவல்லமை தேவன் வானத்தையும் பூமி படைத்த கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசமான வார்த்தைகள் நீங்க பேசணும். விசுவாசம் இல்லாத வார்த்தைகள் அவிசுவாசம் வார்த்தைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம் வேண்டாம். நீங்க எதை குறிச்சு பயப்படணும் அவசியம் கிடையாது. எங்கிட்ட நீங்க தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் ரத்தம் சிந்தி ரத்த கரை கொடுத்து உங்களை நீ மீட்டெடுத்துக்கிறனால உங்களுக்கு எந்த பயமும் இருக்குன்னு அவசியமே கிடையாது. எந்த குறிச்சு நீங்க பயப்பட வேண்டாம். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே என் கூட இருக்கிறேன் ஸ்தோத்திரம் நமக்கு நன்றி ஏசப்பா. எந்த பிரச்சனை எந்த சூழ்நிலை இணைய முடியாது தொட முடியாது. ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர் என்ற விசுவாசமான வார்த்தையை நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு எந்த காரியம் நடக்காதபடி இருக்குதோ ஆண்டவரே இந்த காரியத்தை ஜெயத்தை தாங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை ஜெயத்தை தாங்க. எந்த ஒரு வேலை விஷயமா இருக்கலாம், பண உதவியா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுடைய படிப்பா இருக்கலாம், இல்ல வியாதிகளா இருக்கலாம், எதா இருந்தாலும் விசுவாசமா நீங்க ஆண்டவர் கேட்டுட்டே இருக்கும்போது கர்த்தர் எல்லாத்தையும் ஜெயம் தருவார். ஒரே நாள் சொல்லிட்டு முடிச்சிடாதீங்க. விசுவாசத்தோடு எந்த காரியத்தையும் நீங்க ஜெபம் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்க ஆண்டவரை அந்த காரியத்தை நம்ம ஜெயமா கர்த்தர் நடத்துவார். எதுனாலும் நன்மையான காரியத்தை நீங்க நினைங்க, கர்த்தருக்கு சித்தமானது நினைங்க. அந்த காரியத்தை எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார். அதனால கண்களை கூட ஜெபிப்போம். எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார். பயப்படாதீங்க. கர்த்தர் தைரியமா இருக்கு. ஆமே. நான் உங்கள் தகப்படி இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். அப்பா நீங்கள் நிறைய கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்தும் பயன்படுது இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே.